ஏ சுஜி, அழுகிறியாடி? இப்படி அழுகாத. இல்லடி, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ ஃபேமிலிக்காக அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதானே, விடு. நான் போய் அவங்ககிட்ட சொல்கிறேன் உனக்கும் அவளை பிடிக்குண்டான்னு. இதில் என்னடி இருக்குது? விடு, நான் சொல்கிறேன், நீ கவலைப்படாத. ஐயோ வேண்டாண்டி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு தெரியும், எங்கள் வீட்டில எல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. வேண்டாம். பின்ன என்ன தானே பண்ணலான்னு இருக்கேன். ஏன் இப்படி பண்ணுற? பிடிக்கும்னா போய் சொல்ல வேண்டியது தானே. அவனும் படிச்சு நீயும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணலாம்ல. நீ ஃபேமிலின்னு பார்த்தேன்னா கடைசியில் உன் ஃபியூச்சர் போயிடும், பார்த்துக்கோ. பரவாயில்லடி, எனக்கு என்னை விட என் ஃபேமிலி தான் முக்கியம். பரவாயில்ல. அப்போ நீ இவனை பிடிக்கும்னு சொல்லி நினச்சிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்னடி தலை தொங்கிருச்சு? இப்போ அப்படிதானா? கொஞ்சமாவது தைரியம் வேணும்டி. எனக்கு தைரியம் இல்லடி, நான் கோலை தான். என்னமோ பண்ணப்போ, நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். உன் விஷயம். அதுக்கு தான் நேற்று நைட்டு வந்து அவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு போனேன். நீ ஏதாவது கேட்குறியா? உன் மனசுக்கு என்ன படுதோ அது பண்ண வேண்டியது தானே. என் மனசு பழுது எல்லாமே சரியாக இருக்காதுடி. நேற்று தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் யாரோ ஒரு அக்கா யாரையோ லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் பிரச்சனையாகி எங்கள் பாட்டி அதை கேட்டு சண்டை போட்டு எங்கள் அம்மா கிட்ட, உன் பொண்ணு இருக்கா, உன் பொண்ணு இப்படி தான் பண்ண போகிறா அப்படின்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா எனக்கு அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. நான் எப்படி அதை உடைக்க முடியும்? எல்லா வீட்லேயும் எல்லாத்து மேலேயும் தாண்டி நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதுக்குன்னு ஊர் உலகத்தில் யாருமே லவ் பண்ணலையாடி? யாருமே லவ் மேரேஜ் பண்ணலையா? நீ மட்டும்தான் புதுசாக பண்ண போறியா? ஆனால் எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் அடைக்குதுடி. என்னால் முடியல, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிடி, வீடு, கவலைப்படாத. நீ உன் ஃபேமிலிக்காக உன் ஆசையெல்லாம் தியாகம் பண்ணுற இல்லையா? கண்டிப்பாக ஆண்டவன் உன்னோட ஃபியூச்சரை நல்லா தான் வச்சிருப்பான். அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஆனால் உன்னடி உன் காதல் மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. ஆமாண்டி. அப்பாடா, ஒரு வழியாக சிரிச்சுட்டேன். சரி வா, போய் சாப்பிட போகலாம். டைம் ஆகுது, சீக்கிரம் வா. இப்போதான் வீடு வாசல்லாம் கூட்டி விட்டதுக்கப்புறம் தான் பளிச்சுன்னு இருக்கு. எவ்வளவு ஏதாவது பண்ணுறாளா? எல்லாம் நானே தான் பண்ணணும். என்ன சொல்கிறது இவங்கள? லட்சுமிக்கா, லட்சுமிக்கா, என்ன பண்ணுறீங்க? வாசரசு, என்ன ரொம்ப நாளாக வீட்டு பக்கம் ஆளையவே காணோம்? இப்போதான் வீட்டுக்கு வர கண்ணு தெரிஞ்சுதா? ஆமாங்க்கா, அதை எங்க கேட்குறீங்க? எங்கள் மாமியார் வந்து உட்காந்துட்டு என்னை உயிர் எடுத்துட்டு இருக்கு கரவன். சரி வா, வந்து உட்காரு வா. அக்கா, என்ன விட்டுட்டு வந்துட்டீங்களே சரசக்கா. வாமா, வா வா, நீ வந்துட்டியா? நல்லதாச்சு, வா வா, உட்காரு வா. ஏண்டி, நானே மாமியார் கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு வந்திருக்கேன். இதில் விட்டுட்டு வந்துட்டேன், நம்ம விட்டுட்டு வந்துட்டு. பாருங்கக்கா எப்படி சொல்கிறானே. அட, ஒரு ஃபோனோ ஒரு மெசேஜாவது பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் பாட்டுக்கு கப்சப்புன்னு வந்துட்டீங்க. இப்போதாண்டி நானே வந்து நிற்கிறேன், அதுக்குள்ளே மோப்பம் பிடிச்சிட்டு நீயும் வந்துட்டேன். சரி சரி வாங்க, வந்து உட்காருங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? இருங்கக்கா, வர வழியில தான் பெரிய பொண்ணு அக்காவையும் சொல்லிட்டு வந்திருக்க, அவங்களும் வருவாங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி. வாங்கக்கா, நீங்களும் வந்து உட்காருங்க. நம்மளாம் கதையடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு. வாங்க. ஆமாம் ஆமாண்டி, நீங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கலகலன்னு இருக்குது. ஏன்னா என்னமோ மாதிரி இருந்துச்சுடி எனக்கு. அப்பா, ஒரு வழியாக உட்காந்தாச்சுப்பா. ஆமாம் ஆமாம், லட்சுமிக்கா உடம்பா இருக்கனால கீழே உட்காந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைக்கா? ஆமாம், நீங்களாம் ஜிம்முக்கு போயிட்டு எல்லாம் ஃபிட்டாக இருக்கீங்க. நான் அப்படியா? எனக்கு எங்கள் வீட்டு வேலையே ஓய மாட்டேங்குது. பத்தாவதுக்கு என் மாமியார் வேலை, அது வேற என் உயிர் எடுத்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? ஐயோ லட்சுமிக்கா, எனக்கு ஒரு நாள் 2 நாள் எங்கள் மாமியார் வந்துக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் மாமியார் உங்கள் கூடயே வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. பரவாயில்லங்கக்கா நீங்கள். ஆமாம், என்ன பண்ணுறது? என் புருஷனை பெற்றதாச்சே, பார்த்து தானே ஆகணும். அட 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 அட, என்ன ஒரு கணக்குள்ள காட்சியாக இருக்குது. தா பெரிய பொண்ணு வந்துட்டா பாரு. வா பெரிய பொண்ணு வா, உன்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். வந்துட்டேன் நான் இல்லாமையா? ஏய் உட்காருடி, ஏன் நிற்கிற? உட்காரு. உட்காரங்க. அப்புறம் என்ன விஷயம் ஓடிட்டு இருக்கு? ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணு, இப்போதான் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். ஒன்றும் ஓடலை. ரொம்ப நாளாக வீட்டு பக்கம் ஆளையவே காணோம். நேற்று கூட வருவேன்னு பார்த்தா வரவே இல்லை. ஆமாக்கா, காலேஜில் ஃபேர்வெல் டே என்னமோ நடந்திருக்கு இல்லையா? அதுக்காக போயிட்டு துணி போடுறேன்னு சொல்லி எல்லா துணியும் கழிச்சு போட்டுருக்கா. எனக்கு அதெல்லாம் மடிக்கிறதுக்கே ஒரு நாளே ஆயிடுச்சு. எல்லாம் பெரிய பெரிய துணிங்க. ஆமாம் ஆமாம், என் பொண்ணு சொன்னா, அதுக்கு தான் போயிட்டு வந்தா. போயிட்டு எல்லாம் போட்டு அவன் நீட்டான எல்லாமே எடுத்து வச்சு, அதனால எனக்கு அந்த கஷ்டம் இல்லைப்பா. என்ன 2 பேர் பொண்ணுங்களும் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜும் முடிய போகுது. அடுத்தது கல்யாணம் தானே. மாப்பிள்ளை கிப்டெல்லாம் பார்த்தாச்சா என்ன? லட்சுமி அக்கா கூட பரவாயில்ல, பெரிய பொண்ணு அக்கா தான் ரொம்ப பாவம். இவ்வளோ சின்ன வயசுலேயே மாமியாராக போகிறாங்க. ஆமாம்மா, என்ன பண்ணுறது? எனக்குலாம் 15-16 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ண உடனே குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போ எனக்கு 35 வயசு தான் ஆகுது. 35-36 வயசுலேயே நான் மாமியாராக போகிறேன். என் கூட இருந்தவர்கள்லாம் இப்போ தான் அவங்களுக்கு 10-12 வயசுலேயே குழந்தைங்க இருக்குது. நான் பாரு கல்யாணம் பண்ணி கொடுத்து மாமியாரே ஆயிரும் போல. ஆமாம், ஏன் அப்படி உங்கள் வீட்டில் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க? இது நல்லா படிக்க வச்சு பொறுமையாக கல்யாணம் பண்ணி தர வேண்டியது தானே? அது எங்கே கேட்குறீங்க? அப்போ எங்கள் அப்பா குழந்தை எல்லாம் போய் என் பிள்ளை குறைய பிள்ளை தான் இருக்குது, என் பிள்ளை கல்யாணம் பார்க்கணும்னு சொல்லிட்டு 15-16 வயசுலேயே கட்டி கொடுத்துட்டாங்க. எனக்கு அப்போ என்ன விவரம் தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பக்கம் சீக்கிரம் கட்டி கொடுத்துருவாங்க. பிள்ளைங்களை ரொம்ப நாள் வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. எப்படியும் ஒரு 18-16 வயசுக்குள்ள கட்டி கொடுத்துருவாங்க. நான் தான் என் பிள்ளை காலேஜ் படிக்கணும்னு சொல்லி படிக்க வச்சிருக்கேன். இல்லைன்னா அவளையும் சீக்கிரம் கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டே இருக்காங்க. நான் தான் இல்லை என் பிள்ளை ஒரு டிகிரியாவது படிக்கட்டும்னு சொல்லி தான் படிக்க வச்சிருக்கேன். ஆமாம் பெரிய பொண்ணு, இப்போலாம் ஒரு டிகிரிக்கே எந்த மதிப்பும் இல்லாமல் போயிடுச்சாமா. இன்னும் நிறைய படிப்பு படிக்கணுமாமா. சரி, நம்ம பிள்ளைங்க அதாவது படிச்சிருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாம்க்கா, படிப்பு ரொம்ப முக்கியம். நானே கல்யாணத்துக்கு அப்புறம் விடாமல் காலேஜ் படித்தேன். என் புருஷன்கிட்ட கேட்டு குழந்தைலாம் பிறந்ததுக்கப்புறமா படித்தனால தானே ஆச்சு. ஏதோ ஒன்றுத்துக்கு உதவுமே. படிச்சு என்ன பெரிய பொண்ணு பிரயோஜனம்? நீ வீட்டில் தானே இருக்க.
சரசு வீட்டில் இருந்தாலும் டிகிரின்னு ஒன்று இருக்குல்ல அது நமக்கு மதிப்பாக தானே இருக்கு. நானே அப்போ என் மாமியார் கிட்ட தப்பிக்கணும்னு சொல்லிட்டு காலேஜில் போய் உட்காந்துட்டேன். என் பிள்ளையும் மாமியாரே பார்த்துக்கும். என் பிள்ளையும் மாமியார் தானே வளர்த்துச்சு. நான் இங்கேருந்து வளர்த்துனேன். நான் காலேஜ் போக இப்படி கதை அடிச்சு தெரியவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஆமா ஆமா பெரிய பொண்ணு, ஆனாலும் மாமியார் ரொம்ப பரவாயில்ல. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ இந்த மாதிரி மாமியார் அமைய. இன்னும் எங்கே மாமியார் விடுது என்னைவே, நானே அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு தானே இப்போ ஓடி வந்திருக்கேன். ஆமா ஆமா, என் மாமியார் சரியான நொச்சு தான். இப்போ வீட்டுக்கு போனால் இருக்கு எனக்கு. அக்கா, இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் வருது. இந்த எலெக்ஷனுங்கிறனால சீக்கிரமாகவே எக்ஸாம் வச்சு முடிக்கிறாங்களாம்மா. நம்மளாம் எங்கேயாவது வெளியே போகலாமா? ஆமாம் ஆமாம், எங்கேயாவது வெளியே போனால் நல்லா இருக்கும். இந்த வெயிலுக்கு ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போனால் இன்னும் நல்லா இருக்கும் இல்லை? எதுக்கு ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு காஷ்மீர் போயிடலாமா? ஐயோ காஷ்மீர்க்கா, போயிடலாம் பெரிய பொண்ணு. ஆமாம் ஆமாம் போகலாம், நல்லா இருக்கும். இப்போ ஆளுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் ரெடி பண்ணிருங்க, போயிடலாம். 1,00,000 ரூபாயா? ஊட்டிக்கே 40-50 ரூபாய் ஆகும். அதுவே இவளுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. காஷ்மீர்னு சொன்னோன்னா வாயை பொழந்தாளுங்க. இப்போ 1,00,000 ரூபான்னு சொல்லிட்டு சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் வாயை பொழந்துட்டாளுங்க. இவர்களாவது காசு செலவு பண்ணுறதாவது கஞ்ச பிசினாரிங்க. பெரிய பொண்ணு பாருங்க எப்படி சொல்கிறாங்கன்னு. நம்ம கஞ்ச பிசினாரிங்களாமா? எச்சிக்கையால கூட இது காக்காய் ஓட்டாதவங்க இவளுக்கு இந்த காஷ்மீர் போறாங்களாமா. ஊட்டி கொடைக்கானலுக்கு 1 ரூபா செலவு பண்ண மாட்டாங்க. யாராவது ஓசியில் கூட்டிட்டு போனால் போவாளுங்க. ஆசை பாரு ஆசையை. விடு பெரிய பொண்ணு. பின்ன என்னக்கா செலவு பண்ணணும் சொல்லணும். அங்கே போனால் திங்கவும் மாட்டாங்க தங்கவும் மாட்டாங்க. இங்கே என்ன இருக்கு, வெறும் மரம் செடி கொடி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மலை பிரதேசத்தில் என்ன இருக்கும், மரம் செடி கொடி தான் இருக்கும். அதை பார்க்கத்தான் போகிறோம். கடலுக்கு போனால் அங்கே போனால் இங்கே என்ன இருக்கு, வெறும் தண்ணி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கடலுக்கு போனால் தண்ணி இல்லாமல் வேற என்ன இருக்குமாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Yes, please like and subscribe the video. Bye. Thank you. Take care.